ஒரு பாட்டு, ஒரே பாட்டு, அது ஒருத்தங்களை இப்படி செம்மையா ட்ரெண்டிங் ஆக்கி விடுமா என்ன? என்னங்க இவங்களாம் ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு சொன்னவங்க மத்தியில இவங்க தாங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தங்க வளர்ந்துருக்காங்க. என்னது, ஓடாத விஜய் படத்தை நடிச்ச நடிகை இப்போ ரஜினிகாந்தோட கூலி படத்துல இணைகிறாங்களா? Pipocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. Pipocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. இவங்களை பத்தி சமீபத்தில் வந்து எல்லா ரசிகர்களும் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மூவி, அதாவது சமீபத்தில் வெளிவந்து கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல சூர்யாவோட நடிப்புல இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிற ஒரு படம் தான் ரெட்ரோ மூவி. அதுல வந்து ருக்மணி அப்படின்னு ஒரு அருமையான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை இவங்களை தவிர வேற யாராலையும் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை வந்து பூஜா ஹெக்டே வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துல வந்து அவங்களுக்கு டேலாக் வந்து கம்மி தாங்க. ஆனா டேலாக் கம்மியா இருந்தாலும் தன்னோட மௌனத்தின் மூலமா வந்து தான் எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை அழகா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கதாபாத்திரம் இவங்களுக்காக வடிக்கப்பட்ட கதாபாத்திரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ முதல்ல பூஜா ஹெக்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு ஆக்ட்ரஸுங்க. ஒரு படத்துக்கு பல கோடிகளில் வந்து பணம் வாங்குறது தான் இவங்களே. அப்போ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆக்ட்ரஸ் அப்படின்னு. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு வராங்க. அப்படி வந்து நடித்த படம் தான் ரெட்ரோவே. நீங்க கேட்கலாம், அப்ப இந்த படம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவியா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஜீவா அவர்களோட நடிப்புல வெளிவந்த படம் தான் முகமுடி. அந்த படத்துல இவங்க தான் ஹீரோயினி. அதுக்கப்புறம் நம்ம தளபதி அவர்களோட நடிப்புலையும் நெல்சன் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த படம் தான் பீஸ்ட். அந்த படத்துல வந்து அவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பூஜா ஹெக்டே வந்து பாலிவுட்ல தான் பெரிய ஆக்ட்ரஸா இருந்தாலும் தமிழ் சினிமான்னு வந்து அவங்க நடிக்கிற எல்லா படமும் தோத்து தப்பா போகுது. இவங்க வந்து பூஜா ஹெக்டே கிடையாது, ஐ ஹேட் டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடிச்ச படங்கள் தோல்வி அடைஞ்சது. ஆனா எப்படி ஓடு மீன் ஓட வரும் மீன் வர காத்திருக்கும் கொக்கு மாதிரி தனக்கான இடத்த வந்து பிடிக்கணும், அப்ப தனக்கான ஒரு படம் வரும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நடிச்ச படம் தான் ரெட்ரோ மூவியே. இந்த படத்துல அவங்க நடிச்ச நடிப்பையும் தாண்டி அவங்க ஆடின ஒரு டான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கன்னிமா. சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல விவேக் அவர்கள வரிகளை எழுதப்பட்ட பாடல் தான் கன்னிமா. அதுல வந்து அவங்க ஆடின டான்ஸ்லாம் வந்து இப்போ கூட மறக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பா வெளிவந்து மக்கள் மத்தியிலும் சரி சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பேர் பெற்றிருக்காங்க பூஜா ஹெக்டே. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து வர படங்களை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பை வெளிவர போகின்ற கூலி படத்துல வந்து நான் நடிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட தளபதி அவர்களோட கடைசி படம் ஆகிய ஜனநாயக படத்திலையும் இவங்க நடிக்கிறாங்க. முக்கியமா காஞ்சனா 4 படத்தையும் இவங்க நடிக்க போறாங்க அப்படின்னு சில தகவல் வெளி வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ பூஜா ஹெக்டே போய் கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களே ரெட்ரோ படத்துல, இதை பத்தி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா படத்துலயும் வந்து சில கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில நிற்கும். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலம் நான் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பேசப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கிடையில வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க தான் நெக்ஸ்ட் நயன்தாரா, நெக்ஸ்ட் த்ரிஷா, நெக்ஸ்ட் வந்து இவங்க தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஹீரோனே வரப்போறாங்க அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்க்கணும் யார் நெக்ஸ்ட் நயன்தாரா, யார் நெக்ஸ்ட் த்ரிஷா அப்படின்னு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே உங்களை அடுத்த ஒரு வீடியோல நான் பார்க்குறேன். Pipocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. Pipocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.